பூசணிக்காயை பற்றி பலவிதமான கதைகள் நாட்டில் உலவுகின்றன. அதில் ஒரு முக்கியமான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுவாங்க, ஏதாவது நம்ம ஒரு ரகசியத்தை மறைச்சிக்கிட்டா முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கலாம் பாரு. அதாவது ரகசியத்தை மறைக்கிறான், எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு, அந்த அர்த்தத்தில் தான் நம்ம எல்லாரும் பேசிட்டு வரோம். ஆனால் உண்மையான அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஊரில் ஒரு இருந்தான். அவன் என்ன பண்ணால், அவனுக்கு பூசணிக்காய் மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு. காசு கொடுத்து வாங்க முடியலன்ட்டு ஒரு வீட்டிலேருந்து திருடிட்டு வந்துட்டான். அதனால் அவனை அது எப்படியோ தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் எல்லாரும் என்ன சொன்னாங்க, பூசணிக்காய் திருட அப்படின்னு அவனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது அந்த பேர், அவன் பேரே என்னன்னு தெரியாத மாதிரி, அங்கே இவன் பேர் என்ன, அவன் பேரை சொல்லி கேட்டால் கூட, இப்போ அது பூசணிக்காய் திருநானே, அவங்க வீடு தானே, அதுதான் கேட்குறீங்களா, அது பூசணிக்காய் திருநாள் தானே, அந்த வீட்டை கேட்குறீங்களா அப்படின்னு ஊரில் வதந்தி உழவ ஆரம்பிச்சிருச்சு. உண்மைதான், அதாவது ஒரு தப்பு பண்ணால் அதை நம்ம மறைக்க முடியாது அப்படின்றது உலக அறிஞ்ச விஷயம். அப்போ அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு திருடினவனுக்கு. என்னது, நம்ம ஒரு பூசணிக்காய் திருடணும், அது இப்படியெல்லாம் போய் நம்மளை அசிங்கப்படுத்துது, இதை மறைக்க வழியே இல்லையா அப்படின்னு கேட்டான். அப்போ ஒரு பெரியவர் என்ன சொன்னாருன்னா, நீ ஒரு தவறு, அது ஒரு பாவம் பண்ணிட்ட, அதை போக்கணுன்னா அதுக்கு நீ நல்லா புண்ணியம் செய்யணும். அப்போ என்ன பண்ணலாம், ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அன்னதானம் போடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் என்ன பண்ணால், வரவங்க, அவங்க வீட்டுக்கு வரவங்க போகிறவங்க தேடி வரவங்க எல்லாருக்கும் தினமுமே மகிழ்ச்சியாக சோறு போட்டான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அவன் பேரை சொல்லி கேட்கும்போது, இப்போ சோறு போடுறாரு அவங்க வீடா, எல்லாருக்கும் சோறு போடுறாரு அவங்க வீடா அப்படின்னு அவனை புகழ்ந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுதான் முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்ச கதைன்ட்டு. சோத்துல மறைக்கல, அடுத்தவங்களுக்கு சோறு போட்டு மறைக்கிறான் அப்படின்றது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துற பாடம். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அதை நாம் செய்யும் புண்ணியத்தின் அளவு அதிகமாகும் போது பாவம் அழிந்து விடும், புண்ணியம் பெருகிவிடும். அதனால பாவம் செய்தால் கவலைப்படுவதை விட்டு புண்ணியம் செய்து அந்த பாவத்தை அழிப்போம். தானத்திலே சிறந்த அன்னதானத்தை போற்றுவோம். இந்த பொங்கலுக்கு பூசணிக்காய் பலவிதமான உணவு வகைகள் செய்து மகிழ்ச்சியாக இருங்கள். இது ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல, அறிவியலுக்கும் உடல் நலத்துக்கும் மிகவும் சிறந்தது. காஸ்மிக் ரேஸால் பல நாள் இருப்பதால், மழையையும் வெயிலையும் தாங்கி நிற்பதால், இதை சாப்பிடும் நமக்கும் மழையையும் வெயிலையும் தாங்கிக் கொள்ளும் உடல் நலமும் மனவளமும் வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பூசணிக்காய் வாழ்க. பொங்கலோ பொங்கல்.